ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பேக்கரியில் கிடைக்கிற டீ கேக்கு அதான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்காக ஒரு பவுலில் 6 முட்டை எடுத்துக்கிட்டுறேன். அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை 6 முட்டை எடுத்துக்கிடுங்க. நார்மல் கேக்குக்கு 3 முட்டை எடுத்தாலே போதும், 1/2 kgக்கு. இது பிளெயின் கேக்குனால 6 முட்டை எடுக்கணும். இது கூட பைனாப்பிள் எசன்ஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். பேக்கரியிலலாம் பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்ப்பாங்க. அதுக்காக 1.5 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு. இது எல்லாம் சேர்த்து பீட்டர் ஆன் பண்ணி ஒன் ஸ்பீடில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நுர பொங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கூட 180 கிராம் சுகர் 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு பேட்ச் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் சுகர் ஆட் பண்ணணும். அப்புறம் நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் சுகர் ஆட் பண்ணலாம். இப்போ தேர்ட் பேட்ச் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். நல்லா க்ரீமி மாதிரி வர்றது வரைக்கும் அந்த முட்டை கூட சீனி நல்லா கரைஞ்சி நல்லா க்ரீமி நல்லா சுகர் மிக்ஸ் ஆகும். நல்லா பீட் பண்ணணும். சுகர் கரைஞ்சிட்டான்னு கையை வச்சு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. உரசி பார்த்தாலே தெரியும் சுகர் கரைஞ்சிருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா நம்ம பீட் பண்ணும்போதே கடற்கரை ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அது கரைஞ்சிருக்கா இல்லையான்னு. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அது கூட 200 கிராம் மைதா, அதையும் 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்து லைட்டாக பீட்டரை வச்சு சும்மா ஆன் பண்ணாமலே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்டரை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் அது மாவு அவ்வளோ வெளியே தெரிக்காமல் இருக்கும். மைதா போட்ட பிறகு 1 ஸ்பீடில் ஆன் பண்ணால் 1 ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் பீட் பண்ணாதீங்க, இல்லை அந்த முட்டையும் அந்த ஹோம் வந்து அடங்கிடும். அதனால் மைதாவை போட்ட உடனே ஒரு ஸ்பீடில் சும்மா அந்த மைதா மாவு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ செகண்ட் பேட்சை சேர்த்து அதே மாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம். இப்போ 3வது பேட்ச் மைதாவும் ஆட் பண்ணலாம். நம்ம கேக் ஜெல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 10 கிராம் கேக் ஜெல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கேக் ஜெல் போட்ட பிறகு ஹை ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். நம்ம பீட் பண்ணுறதுல தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஹைட்டாகவும் வரும். நம்ம ஓவர் பீட் பண்ணாமல் இருந்தோம்னா கேக்கு பேக் ஆகும்போது கீழே ஒரு மாதிரி கல் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது நல்லா இருக்குது, கேக்கும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால் கேக் ஜெல் போட்ட பிறகு நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஆயில் 90 ml ஆயில் சேர்த்து லைட்டாக 1 ஸ்பீடில் அந்த பேட்டரை கூட ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். அந்த ஆயில் வந்து அந்த பேட்டரை கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணால் போதும். இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்பேட்சில் வச்சு சைடில் உள்ள ஓரங்கள் அவ்வளோத்தையும் நல்லா வலிச்சு விட்டுடலாம். ஸ்பேட்சில் வச்சு ஒரு மிக்ஸு அந்த பேட்டரை ஒரு மிக்ஸு கொடுக்கணும். அப்போ தான் ஆயில் மிக்ஸ் ஆகலனால மிக்ஸ் ஆகும். இப்போ நான் 9 இன்ச்சு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் உள்ள பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஊற்றிடலாம். ஓவனை 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரை இந்த டின்னில் ஊற்றிட்டு ஒரு ஸ்குச்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பி எதையாவது வச்சு
அங்கே இங்கேயுமா கோடு மாதிரி போடணும். அப்போ தான் அதில் ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா அந்த கேக்குக்குள்ளே ஓட்டை ஓட்டையாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு லேசாக டேப் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சிடலாம். ஓவனில் 180 டிகிரி இதில் 30 மினிட்ஸ் வச்சா போதும். 30 to 35 மினிட்ஸ் வச்சோம்னா கேக்கு சாஃப்டாக ரெடி ஆயிரும். இப்போ கேக் ரெடி ஆகிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணலாம். கேக் நல்லா ஆறிட்டு இப்போ அதை பீஸ் போடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால எனக்கு கேக்கு அது வெடிக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பீஸ் போடுங்க. கேக் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும், பஞ்சு போல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.